ஹலோ ஃப்ரெண்ட், தெண்டலே மெல்ல பேசி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு. எப்பவும் போல் பார்த்தா டைட்டில் டுமாரோ ப்ரோமோ அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கான கதையும் நாளைக்கான கதையும் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா லேட்டாக இந்த சீரியலோட கதை போடுறதுனால டுடே எபிசோடோட கதையும் டுமாரோ எபிசோடோட கதையும் தொடர்ந்து பேசிடலாம். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதனால் டுமாரோ ப்ரோமோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க வேணாம். டைட்டிலை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கதையும் நாளைக்கான கதையும் சேர்ந்துருக்கும். இன்றைக்கான கதையில் சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, பரமன் வந்து இப்போ இளமதி கடையில் ஆஃபர் போட்டு நல்லா வியாபாரம் பண்ணிட்டாரு. அது விஷயமா இளமதியும் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாசலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சண்முகத்தோட வட்டி காரங்க அவங்க வட்டி வாங்குறதுக்காக காசு அந்த ரவுடிங்கெலாம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் வெள்ளை கலர் வேஷ்டி சட்டை போட்டுருக்காங்க. அதை பார்த்துமே இவங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா காந்திமதி, அதாவது இளமதியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து லீலாவதி வந்து பேச ஆரம்பித்து இந்த மாதிரி பரமன் வீட்டில் இருக்கக்கூடாது, ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு மைனா வந்து அவங்களும் ஒரு பெரிய ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற காந்திமதிக்கு ரொம்பவுமே கோவம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவங்க அப்பாவுக்கு இளமதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ இந்த ரவுடிங்கள்ட்ட வந்து இந்த விஷயம்லாம் பேசும்போது, ஏங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்து காசு கேட்க தாங்க கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக தான் பேசுகிறாங்க. உடனே இவர் வந்து பரமனுக்கும் ஃபோன் பண்ணிடுறாரு. இவங்கெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரமன் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இளமதியோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்க அந்த அக்காங்கெல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து பேசிட்டு இப்போ மைனாவோட விஷயத்தெல்லாம் பேசி இப்போ காந்திமதி கிட்ட இருக்க கோவத்தை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பரமனால தான் நடந்துச்சு அப்படின்னு. இப்போ பரமன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா கடைக்கு வந்து பரமன் பேசுகிறாரு. பேசினதுமே அவங்க வந்து இந்த மாதிரி காசு வாங்குறது தான் வந்தோம், இந்த மாதிரி வெள்ளை கழிச்சிட்டு வெள்ளை செட்டு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அமைதியாக தான் பேசுகிறாங்க. இப்போ பரமன் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை நீங்கள் வியாழக்கிழமை வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ இளமதி எப்படி வியாழக்கிழமை பணம் கொடுப்பேன்னு கேட்கும்போது 3 நாள் கழிச்சு நீ தானே ஓனரே, நீயே கொடுமா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. அடுத்து போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க இந்த வீட்டில் பார்த்தோம்னா பெரிய ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்களா இளமதியோட வீட்டில். அடுத்து பரமன் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இளமதியோட அப்பா கிட்ட. இந்த மாதிரி நல்லா லாபம் கிடச்சில்ல, அந்த லாபத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோட காசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்பயும் பார்த்தா பரமனை பற்றி இளமதி திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா பரமன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இளமதி வராங்க. வீட்டில் எல்லாரும் அக்காங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை சொல்லி காந்திமதி கிட்ட கேட்குறாங்க. கூட பார்த்தா நர்மதாவும் இருக்காங்க. அதாவது அந்த லீலாவோட இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் நல்லவங்களாச்சுல, அவங்களும் இருக்காங்க. அதோட பார்த்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் என்னங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்தா தான். இங்கே வீட்டில் பார்த்தோம்னா பரமன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. இது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். அடுத்து நாளை ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காந்திமதி கிட்ட இந்த விஷயம்லாம் பேசினதுக்கப்புறம் கோவப்பட்டு இப்போ பரமனோட ரூமை திறந்து அந்த பேக்கை தூக்கி வெளியில் போடுறாங்க. வெளியில் பார்த்தோம்னா பரமன் வந்து அந்த பேக்கை பிடிச்சிடுறாரு. கண்டிப்பாக பரமன் மறுபடியும் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களாம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பரமன் வெளியில் போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிஷியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சண்முகத்தோட ஆளாக இருக்கட்டும், எல்லாருமே அடுத்தடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.